ஆகவே ஆதாம் வெளியே வந்துட்டார் ஏதேனை விட்டு. வேதம் சொல்லுகிறது ஆதாம் உயிரோடு இருந்தல் நாளெல்லாம் 930 வருஷம். கிட்டத்தட்ட சேத் பிறந்து ஆதாம் மரிக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட சரியா 800 ஆண்டுகள் இருக்கிறது. ஆதாம் ஒருவேளை 100 வயசுல ஏதேனை விட்டு வெளியில வந்திருந்தா இப்பொழுது அவருக்கு 830 வருஷம் இருக்கலாம். அந்த 830 வருஷம் சும்மா ஒரு கணக்குக்கு தான் நான் அதை சொல்லுகிறேன். 830 வருஷம் அவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 830 வருஷங்களும் ஆதாம் தான் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும்படி கர்த்தர் அனுப்பினார். அங்கேயாவது இவன் போய் இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த இடத்துல இருந்தே தங்களோட குறைகளை உணர்ந்து தங்களோட பிழைகளை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி திரும்ப தன்னிடம் வருவார்கள் என்று கர்த்தர் ஆதாமுக்கு குறைந்தபட்சம் 800 வருஷம் அல்லது 820 வருஷம், எவ்வளவோ வருஷம், 800க்கு மேற்பட்ட ஆக குறைஞ்சது 830 வருஷம் அப்படியாய் தேவன் காத்திருந்தார். ஒரு மனிதன் மனம் திரும்பும்படி தன் இருதயத்தை பண்படுத்தும்படி தேவன் கொடுத்த ஆண்டுகள் அதிகம் அதிகம் அதிகம். ஆனாலும் ஆதாம் மனம் திரும்பவும் இல்லை, ஏவாள் மனம் திரும்பவும் இல்லை. தேவனாகிய கர்த்தரை தேடி வந்து ஏதேனிலே நாங்கள் செய்தது தவறு, இப்பொழுது ஆவேலை இழந்து விட்டோம், எங்களால் தாங்க முடியலை, இந்த ஒரு விஷயங்களை மன்னித்து எங்களுக்கு ஒரு கிருபை தாருங்கண்டே ஆதாம் மரிக்கும் வரையும் கூட கேட்கவில்லை.